இப்போ இந்த சோசியல் மீடியாவில் ஒரு சாங் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த சாங்கை கேட்டது நமக்கு ஒரு நினைவு ஒன்று, பழைய நினைவு ஞாபகத்துக்கு வந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கிளாஸ்மேட்டு ஒருத்தன் குவைத்து நாட்டுக்கு வேலைக்கு வந்திருந்தான். ஸோ டிரைவர் வேலைக்கு தான் வந்திருந்தான். எப்படி வந்தான், யார் மூலியமாக வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் வந்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணான். அதாவது என்னை தொடர்பு கொண்டு எனக்கு வீடு பிடிக்கல, என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஃபோனு பண்ணி நைட்டுக்கு அடுவான். காலையில் அடிச்சுவான். அப்புறம் எந்தெந்த பிரேக் டைம் கிடைக்குதோ அவனுக்கு எந்தெந்த கேப்லாம் ஃபோன் பண்ண முடியுமோ லேண்ட்லைனில் இருந்துட்டு அடிப்பான். அந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமல் ஃபோன் அடித்து அழுவான். என்னை எப்படியாச்சும் கொண்டு போய் ஊருக்கு மட்டும் டிக்கெட் போட்டு ஏற்றி விட்ருவேன், நான் எப்படியாச்சும் ஊருக்கு போயிடண்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். ஒரு வீட்டில் தங்கியிருக்கான் அப்படின்னா அவனை கொண்டு போய் ஒரு டிக்கெட்டை போட்டு உடனே போய் ஏர்போர்ட்டில் நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றலாம் முடியாது. ஸோ அதுக்குன்னு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. உடனே அவன் நினச்ச நேரத்துக்கு அந்த வீட்டை விட்டு வரவும் முடியாது. ஏன்னா வீட்டை சுற்றி கேமரா இருக்கும், அவனுக்கு பாஸ்போர்ட்டு அவங்க கையில் இருக்காது, அந்த அரபிக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த பாஸ்போர்ட்டெல்லாம் வாங்கணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. சரி சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம முடிஞ்சது வரை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை சொல்லி புரிய வச்சு இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் நாட்கள் ஓட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முடிஞ்ச வரை அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி ஸோ எப்படிலாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். அப்படிலாம் சொல்லி கொடுத்தாலும் அவர் டெய்லியும் ஃபோன் பண்ணி அழுவான். இல்லை என்னால் முடியல, நான் எப்படியாச்சும் நீ ஊருக்கு வீட்டு கொண்டு போய் மட்டும் சேர்த்து விட்டு போதும், நான் நீ என்ன பணம் செலவு பண்ணி அந்த பணத்தை கூட நான் ஊரில் வந்து கொடுத்துட்றேன், கொஞ்ச நாள் நான் சம்பாதிச்சு நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அழுகுவான். அழுதுகிட்டு அப்படியே வீடியோ எடுத்து அனுப்பிட்டு இருப்பான். பாரு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் இப்படிலாம் அழுகிறேன் பாருன்ட்டு எடுத்து அனுப்புவான். அப்புறம் ஒரு வழியாக அவனை அங்கே வந்து டிக்கெட் போட்டு குவைத்தை விட்டு கிளப்பி இந்தியாவுக்கு ஏற்றி விட்டாச்சு வந்துட்டான். ஸோ இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுடைய தோரணையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பான். என்ன அப்படின்ட்டு அப்படியே பயங்கரமாக அப்படியே தோரணையாக தெரிவான். பார்க்கலாம் சிரிப்பாக இருக்கும். இவன் தானடா அங்கே அழுதான் கொஞ்சம் கூட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாலும் சேர்த்து கன் எடுத்து பட்டுன்னு எதுவும் கேட்காம மண்டையிலே சுட்டுருப்பான். ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு அவன் போயிட்டு நான் பெரிய தாத்தா, என் ஊரில் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சட்டையை கலட்டி விட்டு தெரிஞ்சோம்னா பட்டுன்னு கண் எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பான். அங்கே கேள்வி கேட்பாடெல்லாம் கிடையாது. இங்கே நம்ம ஊரில் வேணால் சொல்லிட்டு தெரியலாம். அதுவும் ஒவ்வொரு மாவட்டம் பிடிச்சி வச்சுருக்காங்க, ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு மாவட்டம் பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்தந்த மாவட்டத்துக்குள்ள அவன் தலையாடிக்கலாம். நீங்கள் தமிழ்நாடை விட்டு தாண்டி கேரளாவுக்கு போயிட்டியா நீ தமிழனா அப்படின்னு கேட்பான். கர்நாடகாவுக்கு போயிட்டா நீ தமிழன் தானே அப்படின்னு கேட்பான். நார்த்துக்கு போயிட்டா நீலாம் தமிழன் தானே அப்படின்பான். இந்தியா விட்டு போயிட்டீங்கன்னா, இந்தியா விட்டு அதர் கண்ட்ரிக்கு போயிட்டா அப்படின்னா நீ இந்தியான் தானே அப்படின்னு கேட்பான். அங்கே போயிட்டு நீ இந்த ஜாதியான்னு கேட்க மாட்டான். ஸோ இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்த செல்லுபடி ஆகும். இதை விட்டு போயாச்சுன்னா எதுவும் செல்லாது, நீங்கள் இந்தியன் அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய அவனுடைய தோரணையை பார்க்கும்போது அன்னைக்கு அவன் அழுத அந்த ஞாபகம் தான் இருக்குது. அப்போ சொல்லியிருக்கலாம்ல, நான் இந்த ஜாதிக்காரன், நான் இந்த ஆளுயா, என்னை ஏயா அப்படி கொடுமைப்படுத்துகிறேன், நான் போகிறேன்டா, நான் இப்போவே கை அசைச்சேன்னா என் ஊரில் இருந்து என் ஜாதிக்காரன் பூரா வருவான், வந்து உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான் அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருந்தான் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இவனுடைய ஜாதியா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு சேக்கு கண்ணெடுத்து போட்டுன்னு போட்டிருப்பான்.